ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசியின் அடுப்பங்கரை. இன்றைக்கி நாம் சவுத் இந்தியன் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் அந்த பாத்திரம் காஞ்சதும் கடலை எண்ணெய் அதை சேர்ப்போம். எண்ணெய் காஞ்சதும் பெருங்காய கட்டி ஒரு 4 துண்டு போட்டுட்டு அது பொரியட்டும். பொரிஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்சதும் சீரகம் 1 ஸ்பூன் போடுவோம். அதுவும் பொரியட்டும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்ட பிறகு 10 பல் பூண்டை நசுக்கி அதையும் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விடுவோம். வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதும் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வதக்கிட்டோம். உப்பு கொஞ்சம் சேர்க்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்து வதக்கலாம். வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்க்கணும். பொடிசாக கட் பண்ண தக்காளி ஒரு 3 தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், இதில் மிளகாத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். அது ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் போடலாம். காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்குங்க. அதையும் போட்டு வதக்கிட்டு புளி தண்ணி எவ்வளோ புளி வேணுமோ அந்த அளவுக்கு உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியை நீங்கள் கரைச்சி அந்த தண்ணியால் சேர்க்கலாம். இதில் நாங்கள் முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் தான் சேர்க்கணும். அதனால் இப்போ கத்திரிக்காய் போடுவோம். கத்திரிக்காய் போட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்குது. மூடி வச்சிடலாம். இப்போ முருங்கைக்காய் சேர்ப்போம். குழம்பு நல்லா கொச்சதுமே அப்புறம் முருங்கைக்காய் சேர்ப்போம். மாங்காய் சேர்த்து ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சாச்சு.
இப்போ குழம்பு கொதிச்சு எண்ணெய் தெரிஞ்சிருக்கும் மேலே. இப்போது பருப்பு, நம்ம வெறும் பருப்பு கூட வெந்தயம் போட்டு தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பை இப்போ சேர்க்கலாம். சேர்த்துட்டு இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை நம்ம வேணால் ஊற்றிக்கலாம். வேண்டாம்னா அப்படியே இப்போ திக்காக இருக்கவங்களுக்கு திக்காக எடுத்துக்கலாம். சிலருக்கு வந்து தண்ணியாக டேஸ்ட்டு பிடிக்கும். அப்போது அது கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கணும். மூடி வச்சுட்டு சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். சாம்பார் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை நல்லா பொடிசாக தூவிடுவோம். அவ்வளோதான், இறக்கிடலாம். இந்த சாம்பார் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.